ஹாய் எவ்ரியோன், நம்ம இப்போ எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பெஸ்டல் அனாலிசிஸ். ஒரு காம்படிட்டரோட மார்க்கெட் க்ரோத் என்ன, அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ளைன் ஆகுது, பிஸ்னஸ் பொசிஷன் என்ன, அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன, அண்ட் அவங்களோட பிஸ்னஸ் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பெஸ்டல் அனாலிசிஸ் பற்றி நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிது அப்படின்னா நம்ம காம்படிட்டர்ஸை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்க்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். பொலிட்டிக்கல் அப்படின்னா கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டோட பாலிசி, டேக்ஸ் பாலிசி என்ன, லேபர் லா என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்விரான்மெண்டல் லா என்ன, ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தான். இப்போ ஊபரோட பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இவங்க வந்து டிரைவர் இன்சூரன்ஸ் பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லலாம் இன்னும் கொஞ்சம். அதுக்கப்புறம் மினிமம் வேஜ் ரூலை வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் நிறைய கண்ட்ரியில் வந்து ஊபர் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இவங்களோட பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். எக்கனாமிக் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸோட எக்கனாமிக் க்ரோத் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ஃப்ளேஷன் இல்லை டீஃப்ளேஷன், அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் எக்கனாமிக் அனாலிசிஸ். ஸோ இதில் வந்து ஊபர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்கனாமிக் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஊபர் வந்து ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். அப்புறம் ஃபேர் பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும். அவங்களோட காம்படிட்டரை கம்பேர் பண்ண போச்சில் ஊபர் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது ஊபர் நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஆனால் பே வந்து கன்வீனியன்ஸாக இல்லை. இப்போது ரீசெண்டாக ஒரு 6 months பிஃபோர் கூட இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி 10 years ஆகிடுச்சு. அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு 1000 டிரைவர்ஸோட சில்ட்ரனோட எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து ஊபர் ஏற்றுக்கிட்டாங்க. சோஷியல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்டை பற்றின பிலீஃப் இல்லை ஆட்டிடியூட்ஸ், இப்போது டெமோக்ராஃபிக் ஃபேக்டர்ஸ் லைக் ஏஜ், இன்கம், அப்புறம் பாப்புலேஷன் க்ரோத், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது, அதெல்லாம் சோஷியல் அனாலிசிஸ் கீழே வரும். ஊபர் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அண்ட் பிக்கப் வந்து குயிக் பிக்கப்பாக இருக்குது. அண்ட் டெக்னாலஜிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் காம்படிட்டர் ஃபேம் வந்து எவ்வளோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்காங்க, புதுசாக ஏதாவது டெக்னாலஜி வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் வந்து அவங்களே வந்து ஏதாவது இன்வென்ட் பண்ணியிருக்காங்களா, டிஸ்கவரிஸ் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஊபர் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரமோஷன்லாம் சோஷியல் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா அதிலெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து யூஸரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸலண்ட் மொபைல் ஆப். அண்ட் என்விரான்மெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த என்விரான்மெண்டலுக்கு சாதகமாக அவங்க செய்கிற விஷயம்லாம் இருக்குதா அப்படின்றதுலாம். இப்போ ஊபரோட என்விரான்மெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூயல் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் சில இடத்துல வந்து டிராஃபிக் கன்ஜெஷனும் ஆகுது. லீகல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியில் உள்ள ஒர்க் பிளேஸ் ஓட லெஜிஸ்லேஷன் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஈக்குவல் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அதாவது சில இடத்துல வந்து அவங்க இமேஜினரியாக ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கிளிப்பிங்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணும். அந்த மாதிரிலாம் வந்து சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் லாஸ் அதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, ப்ராடக்ட் லேபிளிங், ப்ராடக்ட் சேஃப்டி அதெல்லாம் பற்றி கரெக்டாக டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா, அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது தான். ஊபரோட லீகல் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்து லேபர் அண்ட் எம்ப்ளாயீஸ் லா, சேஃப்டி லா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம். அண்ட் காப்பிரைட் லா வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்.